أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فقد قال الله تعالى في محكم تنزيل القدير الفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, வாராந்தம் நடைபெறுகின்ற மார்க்க உபன்யாச வகுப்பில் இன்றைய தினம் வழமையாகவே குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக அல்லது குழந்தை வளர்ப்போடு தொடர்பான சில விடயங்கள் பரிமாறப்படும். வழமைக்கு மாற்றமாக இன்றைய தினம் வளர்ந்து வந்திருக்கின்ற, குறிப்பாக பருவவதை அடைந்திருக்கக்கூடிய இந்த தலைமுறையுடனான உறவுகள், உரையாடல்கள், பெரும்பாலும் வளர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் அதை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் போன்ற சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இந்த கேட்குதானே கிளியராகிக்குதா? ஏனென்றால் இந்த தலைமுறையை பொறுத்தவரையில் 80 அல்லது 90களில் பிறந்திருக்கக்கூடிய தாய்மார்களால் கூட சில நேரம் யூகிக்க முடியாத அல்லது கற்பனைகள் கூட பண்ணிக்கொள்ள முடியாத ஒரு தலைமுறை தான் இந்த தலைமுறை. இதுல 2 சாரார் இருக்கிறார்கள். ஒரு சாரார் ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற, உலகத்தையே தங்களுடைய ஒட்டுமொத்த கொண்ட்ரோலில் அந்த ஹெஸ்டாக்கில் உலகத்தை ஆளுகின்ற ஒரு சந்ததியினர். இரண்டாவது, அவர்களுக்கு பின்னால் வாழக்கூடிய ஜென் அல்பா ஜென் என்று சொல்லப்படுகிற அடுத்த சந்ததி. ஒரு 97ஆம் ஆண்டுக்கு பின்னால பிறந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளும் 2010ஆம் ஆண்டுக்கு பின்னால் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகளும், இந்த 2 சந்ததிகளும் 80களில் பிறந்த ஒரு தாய்க்கும் 90ல் பிறந்திருக்கக்கூடிய ஒரு தாய்க்கும் மிகப்பெரிய சவால். அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒவ்வொரு விதமான தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் வைத்திருக்கின்றார். இதை குர்ஆனுடைய வரலாறுகளோடு நாம் படிக்க போனால், உதாரணமாக உலக வரலாற்றுடைய ஆரம்ப புள்ளியாக நாம் பார்த்தால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற ஒரு சமூகம், அவரோடு வாழ்ந்த ஒரு சமூகத்தை அல்லாஹு தஆலா அழிச்சு போட்டு அதுக்கு பின்னால் ஒரு சந்ததி அல்லாஹு தஆலா உருவாக்கணும். அவர்கள் தான் சமூது கூட்டத்தவர்கள் என்று சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 800-900 வருட ஒரு கெப்புக்கு பின்னால அந்த ஜெனரேஷன் தோன்றாங்க. அவங்க தோன்றி என்ன செஞ்சாங்கன்னால், அல்லாஹு தஆலா அந்த சமூகத்துக்கு மத்தியில் எதிர்பார்த்தது ஒரே ஒரு விஷயம்தான். என்ன விஷயம் என்றால், அல்லாஹுவை வணங்கணும், அல்லாஹுடைய அருட்கொடைகளை பாதுகாக்கணும். அல்லாஹுடைய அருட்கொடைகளை பாதுகாக்கணும். அல்லாஹு தஆலா பெருசா அருட்கொடைகளை சொல்லல, தெரியுமா? நாக்கத்துல்லாங்கிறான், அல்லாஹுடைய ஒட்டகம். அல்லாஹுடைய ஒட்டகம் ஒரு கல்லுக்குள்ள இருந்து அல்லாஹு தஆலா ஒட்டகத்தை வெளியே எடுத்து அற்புதமாக எடுத்து, அந்த ஒட்டகத்தை தண்ணீர் குடிக்கிறதுக்கு டேன் போடுறதுல பிரச்சனை ஏற்பட்டு அந்த சமூகம் அந்த ஒட்டகத்தை கொலை செஞ்சாங்க. சுருக்கமா சொல்றேன். அதுக்காக அல்லாஹு தஆலா சமூகத்தின் மேல கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு இடிமின்னல்களை கொண்டு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை அழித்தான். அப்ப அந்த சமூகத்துக்கு இருந்த பொறுப்பு என்னன்னா, அல்லாஹுடைய அத்தாட்சியை
பாதுகாக்கிறது, அதை கண்ணியப்படுத்துறது, கௌரவப்படுத்துறதுங்கிற ஒரு பகுதி. இரண்டாவது அல்லாஹ் தாலா அதுக்கு பின்னால் ஒரு சந்ததியை கொண்டு வந்தான். அவங்க ரொம்ப பலசாலிகள். அவங்க யாரு? ஆது கூட்டம் என்று சொல்லப்படுகிற சமூகத்தவர்கள். மலைகளுக்குள் தங்களுடைய இருப்பிடங்களை தயார்படுத்தி கொண்டவர்கள். பெரும் பெரும் மலைகளை குடைஞ்சு அங்க வாழக்கூடிய ஆட்கள். அப்படியான ஒரு பலமான ஒரு சமூகம் அடுத்து தோன்றாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமூகத்திடமிருந்து ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளோடு அல்லாஹ் தஆலா படைத்தார். இது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் சுவைப் அலைஹிஸ்ஸலாம், அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு என்ன? அளவு நிறுவை, ஸ்கேல்ஸ். அளவு நிறுவைகள்ல அவங்க என்ன செய்யறது? நிதானமாக நியாயமாக நடந்து கொள்ளணும். அதுல மோசடி செய்தார்கள். அல்லாஹ் என்ன செய்தார்? அது சமூகத்தை அழித்தான். இப்படி ஒவ்வொரு நபிமானுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயங்களை மையப்படுத்தி பேசியிருப்பதை பார்க்கலாம். இதே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ள என்ன நடக்குது? ஒரு ஆண்மகன் தன்னை எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளணும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு அரச மாளிகையில வாழ்ற ஒரு ஆள், அந்த சமூகத்துல ஒரே ஒரு ஆண் புள்ள கௌரவமாக வாழ்ந்ததுதான் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏனென்றால் ஃபிரௌன்ட டார்கெட் என்ன? யுதபிஹுன அபுராஅக்கும் வயஸ்தஹியூன நிசாஅக்கும். அங்கிருக்கக்கூடிய ஆண் மக்களை எல்லாம் கண்டம் துண்டமாக அறுத்து கொலை செய்வதுதான் அவனோட டார்கெட். அது கொலை செய்கிற அந்த சமூகத்திலிருந்து மிஞ்சி தப்பி பிழைத்தால் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பி பிழைத்து எங்க வாழ்றார்? எந்த அரண்மனையிலிருந்து ஓடர் போச்சுதோ அந்த அரண்மனையில் ராஜாவா வாழ்றாரு. தான் சுருக்கம். ஃபிரௌனுடைய மனைவி தானே கொண்டு போய் வளர்க்கிற, வேலைக்காரி வளர்க்கல. ஃபிரௌனுடைய மனைவி என்றால் யார்? அந்த வீட்டில் ஒரு ராணி வளர்க்க புள்ள எப்படி இருப்பார்? ராஜா மாதிரி இருக்கிறார். ஒரே ஒரு ஆண் புள்ள. அப்படியான ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்புனார். பத்தைக்கு போற எங்கட புள்ளே மண்வெட்டி குடினா அப்படி சூடாகும். அப்படிதானே? அல்ல பெங்காக் போயிட்டு வந்தார், தன்சானியா போயிட்டு வந்தா வீட்டுல புல்லு புடுங்கிறதுக்கு அவருக்கு வைக்கும். அப்படிதானே? வெளி வைக்கக்கூடிய கூடத்தை கொண்டு பண்றதுக்கு அவருக்கு ஒரு மனசு சங்கடம். அல்லாஹ் தஆலா அரண்மனையில் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கீழே இறக்கி ஊரை விட்டு ஓட வச்சு அவரை கொண்டு போயிட்டு என்ன செஞ்சார்? ஆடு மேய்க்க வச்சார். ஆடு மேய்க்க சும்மா வைக்கல, அந்த ஆடு மேய்க்கிறதுக்கு பின்னால இன்னொரு லவ் ஸ்டோரி. அப்படிதானே? சுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகளோட திருமணம் முடிக்கணும் மாதிரி மகராக கேட்கப்பட்ட தொகை எவ்வளவு? 8 அல்லது 10 வருடம் ஆடு மேய்க்கும். எவ்வளவு? 8 வருடம், இன்னொரு அறிவிப்ப 10 வருடம். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆடு மேய்க்கணும். ஒரு சாதாரணமா யோசிங்க, அன்றைக்கு தீர்மானிக்கப்பட்ட மகர் தொகை எவ்வளவு தெரியுமா? எங்க இந்த காலத்துல கால்குலேட் பண்ணணுமா இருந்தா ஒரு மாசத்துக்கு எக்ஸாம்பிள் 50,000 சம்பளம் வைங்க. 10 வருஷத்துக்கு கணக்கு போடுவார். அது அவர் கொடுத்த கூலி. இன்றைக்கு ஒரு ஆண்மகன் திருமணம் முடிக்கணுமா இருந்தா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தோட கம்பேர் பண்றதான கையில ஒரு 5 மில்லியன் காசு இல்லாம கல்யாணம் முடிக்கலாம். 5 மில்லியன் மகர். அடுத்த செலவு அவரோட பார்த்துக் கொள்ளணும். அவர் சாதாரணமாக ஒரு ஆண்மகன் கூட திருமணம் முடிக்கிறாங்க அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் லைஃப்ல இருந்து பெரிய ஒரு வரலாற்று செய்தியை கொண்டு வர. அவ்வளவு ஒரு செலவுக்கு பின்னாலதான் அவருடைய திருமண வாழ்க்கை. அதுக்கு பின்னால என்ன செய்யறாங்க? திரும்பியும் அல்லாஹ் தஆலா அரண்மனையின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்த வரலாறு எல்லாம் ஒரு நீண்ட வரலாறு. எனவே சொல்றால் ஒவ்வொரு காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சமூகமாக சிலரை அடையாளப்படுத்தினார், தனிநபராக சிலரை அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தினார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய டேர்னிங் பாயிண்டாக அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்றான். அந்த சிலைகள் உடைக்கப்படுகிற நேரம் அந்த சமூகத்துல எல்லாரும் போக்கஸும் ஒரு ஆளா இருந்துச்சு. அவன் சொன்னாங்க ஒரு இளைஞரை குறித்து அவருக்கு சந்தேகம் இருக்குது என்றால் அவர் தான் என்ன செய்தார்? இந்த சிலைக்கு எதிராக, இணை வைப்புக்கு எதிராக, நாம் செய்கிற வணக்க வழிபாட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கிற ஒரு இளைஞர். அப்ப ஒட்டுமொத்த சமூகத்துடைய கன்செப்டும் பார்வையும் யார பக்கம் திரும்பி இருந்துச்சுன்னா யார பக்கம்? ஒரு வாலிபரின் பக்கம் திரும்பி இருந்துச்சு. அவர் வித்தியாசமாக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து பக்கம் திரும்பி இருந்துச்சு, இங்க யார பக்கம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பக்கம் திரும்பி இருக்கு. இதோடு தாண்டி இன்னொரு ஸ்டெப் கீழே இறங்கணும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு முற்பட்ட அடுத்த காலம் யாரை பத்தி நம்ம பேசுவோம்? சூரா தஹ்பை குறித்து நாங்கள் பேசுவோம். அவர்கள் யார்? இளைஞர்கள்.
அவங்க யாரு? இளைஞர்கள். அவங்க எதுக்காக போராடினாங்க? தூய மார்க்கத்துக்காக போராடுறாங்க. யாரால் நசுக்கப்பட்டார்கள்? அங்க இருக்கிற ஆட்சியாளர்களால் நசுக்கப்பட்டாங்க. அதுக்கு அவங்க தேடி போனது என்ன? கல் குகைக்குள்ள போனாங்க. குகைவாசிகள் என்று இன்றைக்கும் நாங்கள் அடையாளப்படுத்துகின்ற அளவுக்கு வெள்ளிக்கிழமைகளிலே வீடுகளில் ஓதப்படுகிற சூறாக்காக ஓதப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு இஸ்லாமிய சரியாவில் உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூறாவாக அவருடைய வரலாற்று சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அந்தந்த கால தலைமுறை என்பவர்கள் மிக முக்கியமானவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்துவத்துடைய ஆரம்ப கட்டத்திலையும் இளைஞர்களை குறி வச்சாங்க. ஹிஜ்ரத்திலையும் இளைஞர்களை குறி வச்சாங்க. ஹிஜ்ரத்துக்கு பின்னால மதீனாவுடைய காலத்திலே நாளை குறி வச்சாங்க, இளைஞர்களை குறி வச்சாங்க. தன்னிடத்தில் பயிற்றப்பட்ட 20 இளைஞர்கள் பிதர்மவுனா என்கிற இடத்தில் கொலை செய்யப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் அந்த கொலைக்கு எதிராக நீண்ட நாட்கள் அழுதாக பார்க்கணும், அவருக்கு எதிராக துணுத்துவதாக பார்க்கணும், அல்லாஹ் இடத்துல மன்றாடுனாங்க என்ற செய்தியை செய்யறோம் படிக்கிறோம் என்றால், எல்லா காலத்துக்கும் யார் முக்கியமானவர்கள்? அந்த இளைஞர்கள் மிக முக்கியமானவர்கள். இவங்களை விட்டு போட்டு ஒரு சமூகம் பெரியாக்களை பத்தி யோசிக்கிறதும் போல, சின்னாக்களை பத்தி யோசிக்கிறதும் போல, இவர்கள் மிக முக்கியமானவர்கள். அதுல நீங்க சந்திக்கிற இந்த ஜென்சி மிக டேஞ்சரஸ் சொசைட்டி. சமூகத்துல ஒரு மிக ஆபத்தான, மிக தைரியமானவர்கள் இவர்கள். ஏனென்றா ஒரு கிச்சன்ல ஒரு உம்மா, தகவலுக்கான சொல்றேன் என்றால், ஒரு உம்மா ஒரு 2010ஆம் ஆண்டுக்கு பின்னால திருமணம் முடிச்ச ஒரு உம்மா கிச்சனுக்கு போனாங்கன்றால் குறைந்தது 4 தலைமுறையை குறித்து யோசிக்கும். அப்படியே இல்லையா? 2010ஆம் ஆண்டுக்கு பின்னால கல்யாணம் முடிச்சாங்க, யாரை பத்தி யோசிக்கணும்? சமைக்க போனீங்கன்னா 4 தலைமுறையை குறித்து நீங்க யோசிக்கணும். இப்பதான் யோசனை வருது தெரியாது. முதலா யார் தெரியுமா? இந்த டிஷ் டயபெட்டிஸா இருக்கிற என் உமாக்கு செட் ஆகுமா, வாப்பாக்கு செட் ஆகுமான்னு முதலாவது யோசிக்கணும். அப்படியே இல்லையா? 2வது எங்க மிஸ்டருக்கு இது ஓகேயா, 2வது யோசிப்பீங்க. 3வது ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு இன்றைக்கு அடிக்ட் ஆயிருக்கக்கூடிய உங்களோட பிள்ளைக்கு உங்களோட சாப்பாடு டேஸ்ட் ஆகுறது 3வது உங்களோட பிரச்சனை. 4வது அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு 7 வயசு 8 வயசு பிள்ளைக்கு இந்த டேஸ்ட் சரி வாங்குறது. எதை வச்சுக்கொண்டு? ஒரு சிக்கன் பீஸை வச்சுட்டு 4 பேரை குறித்து நீங்கள் யோசிக்கிறீர்கள். இது சாப்பாட்டுக்கு சொல்றது. அவருடைய அறிவு சார்ந்த சிந்தனைகள், நடத்தை சார்ந்த சிந்தனைகள், ஒழுக்கம் சார்ந்த சிந்தனைகள், பயணம் சார்ந்த எதிர்பார்ப்புகள், என்டர்டைன்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், சமூகத்துடனான தொடர்புகள் என்று வேறொரு பகுதி உங்களோட கிச்சனுக்கு வெளியில் இருக்கு. சொல்றது கஷ்டமாக தெரியாது. சாப்பாட்டை பத்தி என்ன செஞ்சீங்க? கிச்சன்ல உட்கார்ந்துட்டு ஜஸ்ட் வாய்க்கு போற டேஸ்ட மட்டும் பத்தி நீங்க 4 பேரை பத்தி யோசிக்கிறீங்க. 4 வயதையுடைய 4 சாராரை குறித்து சிம்பிளா யோசிச்சீங்க. சாப்பாட்டுக்கு வெளியில அந்த பிள்ளையுடைய கல்வி சார்ந்த தேவை இருக்குது, ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை இருக்குது, சமூக ரீதியான தொடர்பு இருக்குது, சிந்தனைகள் ரீதியான பிரச்சனை இருக்குது, அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் சேலஞ்ச் என்று சொல்லப்படுகிற பகுதி என்ன இருக்குது, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லப்படுகிற உடல் சார்ந்த செயற்பாடுகள் பக்கம் இருக்குது. இப்படி எல்லாம் என்ன அவங்களோட பிள்ளைகளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயம். இது யாரையும் நாங்க எந்த ஒரு பகுதியை விட்டு போட்டு பிள்ளைகள் என்ன செய்யலாது, யோசிக்க இயலாது. அப்ப இந்த சந்ததியோடு ஒரு உம்மாவுடைய பயணம் என்கிறது மிக கனதியானது. இது நீங்க புரிஞ்சு கொண்டா மட்டும்தான் உங்களோட பிள்ளை யாருங்கிற, உங்களோட பிள்ளையுடைய தேவைப்பாடு என்னங்கிறது என்ன செய்யலாம், சிம்பிளாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு படி மேல சொல்றதா இருந்தால், இவங்களோட மிக முக்கியமான பகுதி என்னன்னா, இவங்க இந்த 2090க்கு பின்னால் 97ஆம் ஆண்டுக்கு பின்னால பிறந்த பிள்ளைகள் ஒரு டிஜிட்டல் மயமான உலகத்துல பிறந்த பிள்ளைகள், டிஜிட்டல் பாவிக்கிற பிள்ளைல அந்த டிஜிட்டல் உலகத்தில் பிறந்திருக்கிறாங்க. 2010க்கு பிறகு உள்ள பிள்ளைகள் டிஜிட்டல் பாவித்துக் கொண்டு அது அப்டேட் ஆன காலத்துல பிறந்த பிள்ளைகள். எப்படி 97ல இருந்து பிறந்த பிள்ளைகள் யாரு? அப்போ போன் பாவிக்கிறது குத்தமாக பார்த்த அம்மாமார் வாழ்ந்த காலம். இன்றைக்கு போன் இல்லாட்டி பாவமாக பார்க்கிற காலம். புதனே எங்களோட வீட்டுல எல்லாரும் வீட்லயும் போன், எங்களோட வீட்டுல போன் இல்லையேங்கிறது ஒரு பாவமா பார்க்கப்படுது. அது பெரிய ஒரு கைசேதமாக பார்க்கப்படுகிற காலம்.
அந்த போன்லயும் என்ன போன்? எங்கட வீட்டுல ஆப்பிள் இல்லைங்கிற பிரச்சனை, அல்லது ஐபோன் இல்லைங்கிற பிரச்சனை. ஐபோன்லயும் 17 Pro Max இல்லைங்கிற பெரிய கவலை. அப்படிதானே? சில நேரம் எஸ் சீரியஸ் இருந்தாலும் என்ன, அல்ட்ரா வேரியன்ஸ் எங்கள்கிட்ட இல்லைன்னு கவலைப்படுறது. ஸ்மார்ட் இருந்தாலும் அல்லது ஐபோன் இருந்தாலும் ஐபோன்ல கடைசி அப்டேட் இல்லைன்னு கவலைப்படுற வீட்டுக்குள்ள இருந்துதான் என்கிற சந்ததியை குறித்து நாங்கள் யோசிக்கிறோம். அதனால போன் இல்லாத புள்ள வளர்க்கவும் இயலாம், போன் இல்லாமல் புள்ள வளர்க்க இயலாதுங்கிற கட்டம். போனை விட்டு பறிச்சா அந்த புள்ள வளராதுங்கிறது இங்க ஒரு பிரச்சனை. ஏனென்றால் நிறைய கிளாஸ் என்ன இருக்கும், ஒன்னு ஜூம்ல போகணும், நிறைய குரூப் கூட இன்றைக்கு வாட்ஸ்அப் குரூப்லாலதான் வகுப்பு ஸ்கூலே நடக்கிறதால வாட்ஸ்அப் குரூப்பாலதான் ஸ்கூலே நடக்குது. ஸ்கூலுக்கு போகலான்னு பிரச்சனை இல்லை, ஹோம்ஒர்க் என்ன செஞ்சிடலாம், கிளாஸ் குரூப்ல பார்த்து செய்து கொள்ளலாம் அளவுக்கு எல்லாமே அப்டேட். பழைய ஒரு 80ஆம் ஆண்டு 90ஆம் 80s 90s கிட்ஸ் சொல்லுவேன், இவங்க அப்டேட் ஆகிறது குறைஞ்ச 10 வருஷம் போகணும். உங்களோட இந்த பிள்ளைகள் அப்டேட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 20 மினிட்ஸ், எவ்வளவு 20 நிமிடங்கள். 20 நிமிடங்களில் அப்டேட் ஆகக்கூடிய பிள்ளைகள், 30 செகண்ட்களில் டேஸ்டே மாற்றக்கூடிய பிள்ளைகள். எத்தனை செகண்ட்ல? 30 செகண்ட்ல அவருடைய டேஸ்ட் மாறும். 20 நிமிடத்தில் அவருடைய சிந்தனைகள் நிலைப்பாடுகள் மாற்றமடையும். அந்த புள்ளதான் உங்களோட புள்ள. இந்த புள்ளைய புரிஞ்சிக்கலாம் போட்டு இந்த நாலு ஊத்த பேச்சால திட்டி பிரயோசனம் இல்ல, வீட்டுல இருக்கிற சட்டி பானைகளை உடைச்சி பிரயோசனம் இல்லை. ஏன்னா விரும்பி விரும்பாமலோ பிளைட் மோட்ல இருந்தாலும் அப்டேட் ஆகுவாங்க 20 நிமிஷத்துல. ஏன் சொல்றோம் என்றால் அந்த அளவுக்கு வேகமாக செயற்படக்கூடிய பிள்ளைகள் இவர்கள். ஏன் 30 செகண்ட் சொன்னோம்னா, உங்களோட பிள்ளைகளை போனை கொடுத்துட்டு வாங்க. ஒரு ரீல்ஸ் மினிமம் 30 செகண்ட். அந்த ரீல்ஸை கூட முழுமையா பார்க்காது, அடுத்த ஸ்க்ரோல் என்னன்னு தள்ளிட்டு போகும். அப்படியே இல்லையா? ரீல்ஸுங்கிறது சின்ன சின்ன வீடியோக்கள், சின்ன சின்ன படங்கள், அது ஷார்ட்ஸ் ஆயிருக்கலாம், ரீல்ஸ் ஆயிருக்கலாம். ஒவ்வொரு ஆப்ல என்ன, ஒவ்வொரு சோசியல் மீடியாக்கள் ஒவ்வொரு பேர்கள் பயன்படுத்தப்பட்டு தெரியும். அதை பாய்க்கிற பிள்ளைகளுக்கு என்ன மெமரி பவர் எவ்வளோ? 30 செகண்டுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது இந்த பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்கான கல்வி சூழல் என்கிறது மிகவும் சேலஞ்ச் ஆனது. டீச்சர்ஸ் யாருங்கிறது அவ்வளவும். ஏனென்றால் இவங்க 30 செகண்ட்ல பாக்குறது வெறும் வைட் போர்டு அல்ல. எதை பாக்குறாங்க? கலர்ஃபுல்லாக நேரம் செலவழிக்கப்பட்டு மணித்தியாலங்களாக போட்டோக்கள் எடுக்கப்பட்டு விலை உயர்ந்த கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கல் போடப்பட்டு எல்லாம் செஞ்சு அதை ஒரு சம்பாத்தியமாக அப்டேட் பண்ண இந்த வீடியோவை 30 செகண்ட் பார்க்கறதுக்கு உங்களோட பிள்ளை விருப்பம் இல்ல. இந்த 30 செகண்ட் பார்க்க விரும்பாத இந்த பிள்ளையை கொண்டு போய்த்து பழைய பிளாக் போர்டுக்கு முன்னாலே ஒயிட் போர்டுக்கு முன்னாலே வைத்து 40 நிமிஷம் பாடு நடத்துறது எவ்வளவு பெரிய சேலஞ்ச். நீங்க பிடிக்க வேண்டிய இடம் இது. இது இந்த 30 செகண்ட் சிம்பிளா கிடக்காதீங்க. லொகேஷன் தேடி, வியூஸ் தேடி, நல்ல ஷாட்ஸ் எடுத்து விதவிதமா படுத்துக்கிட்டு விழுந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு எல்லா பக்கமும் போட்டோஸ் எடுத்து கேமராவை திருப்ப வேண்டிய பக்கமெல்லாம் திருப்பி எல்லாம் செஞ்சு ரசித்து இது உண்மையில நல்ல வியூஸ கொண்டு வரும் என்று டார்கெட் பண்ணி போடப்பட்ட வீடியோ பார்க்க யாருக்கு விருப்பம் இல்லை? உங்களோட பிள்ளைக்கு விருப்பம் இல்ல. இந்த பிள்ளைய கொண்டு போயிட்டங்க வேர்க்க விரிவிருக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல சில நேரம் ஃபேன் இருக்கும், ஃபேன் இல்லாமல் இருக்கும். பிள்ளைகளோட கோலம் வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு வீட்டு சூழலில் வரக்கூடிய பிள்ளைகளுடைய ட்ரெஸ் கோட் வித்தியாசமாக இருக்கும். சில பிள்ளை குளிச்சுட்டு வந்திருக்கும், குளிக்காம வந்திருக்கும், பிரஷ் பண்ணிட்டு வந்திருக்கும், பிரஷ் பண்ணாம வந்திருக்கும், ஏழியா வந்திருக்கும், உமாவோட அடிபட்டுட்டு வந்திருக்கும், பாப்பாவோட ட்ரக்ஸ் அடிக்டாக இருப்பார், அல்லது உமாவோட கவர்மெண்ட் செவனா இருப்பார். இதெல்லாம் மல்டி கல்ச்சர். ஒரு கிளாஸ் ரூம் உட்கார்ந்து கொண்டு 40 நிமிடத்தில் ஒரு பாடத்தை அவங்களோட புள்ள படிக்கணுங்கிறது எவ்வளவு சேலஞ்ச் தெரியுமா? இதுக்குள்ள நம்ம உட்கார்ந்துட்டு என்ன தெரியுமா செய்வோம்? டீச்சர்ஸ்மாருக்கு திட்டிக்கிட்டு வந்துட்டு இந்த ஹோம்ஒர்க்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளால வர்றதுக்கு அதுவும் ஒரு பெரிய காரணம் தான். கண்ட்ரோல் பண்ண இயலாது, இருக்க மாட்டாங்க, ஓடோடு கொண்டு விரும்பக்கூடிய ஆட்கள், அடுத்த சீன் என்னன்னு பார்க்க கொண்டு யோசிக்கக்கூடிய ஆட்கள் மிக ஆழமாக புரியணும். அவங்க இந்த ஒரு சோசியல் மீடியா என்கிற சமூக ஊடக தாக்கங்களுக்குள்ளால் வளர்ந்த பிள்ளைகள், பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அல்ல யாரு, அதுக்குள்ள வளர்ந்த பிள்ளைகள். புள்ள அழுது போனை கொடுத்து வளர்த்த 2010ஆம் ஆண்டு பிறந்த பிள்ளைக்கு நீங்க போனை கொடுத்து வளர்த்த புள்ள எதுல வளர்ந்த புள்ள?
ஒரே போனக்கட்டு சண்டை பிடிக்கிறாங்கல்ல, இன்னைக்கு ஃபாஸ்டா வேகமாக விற்பனையாக பொருட்கள் உண்டு. என்ன தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க? ஸ்பெக்ஸ். என்ன சாமான்? மூக்கு கண்ணாடி. எங்கேயாவது ஒரு இடத்துல டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கண்ணாடி கடை இருந்துச்சு. இப்ப என்ன, ஒரு ஜங்ஷன்ல 4 கடையாவது வந்திருக்கா இல்லையா? கிழமை கிளினிக் கூட்டி போன இடத்துக்கு கண்ணை செக் பண்றதுக்கு யார் செஞ்சது? அவர். எல்லா பிள்ளைகளுக்கும் உடந்தைகளாக நாம் இருந்துட்டு இப்ப பிள்ளைகள் எடிக்ஷன் ஆனது பின்னால திருத்தவங்க ட்ரை பண்ணது பெரிய பிள்ளை. அவளை வேற வழியில என்ன செய்யணும்? நகர்த்தோனும், கைட் பண்ணோனும், வேற உலகத்துக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு முன்னால் இருக்கு. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கு. என்னென்றால், இந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு டைவர்சிட்டி, அதாவது என்னன்னா வித்தியாசமான பார்வைகள் இருக்கு. ஒவ்வொருத்தரும் நோக்கங்கள் வித்தியாசமாக இருக்கு. இந்த 80s 90s சும்மா மாற தலையில் இருக்கு தெரியுமா? உள்ள டாக்டர் இன்ஜினியர் மட்டும்தான் இருக்கு. படிக்க வச்சு அதுக்கு படிக்க வைக்கணும், டாக்டருக்கு படிக்க வைக்கணும், அல்லது இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும். அவனோட பிள்ளை எழுப்பி கேளுங்க. சில நேரம் 8ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை எழுப்பி கேட்டா நான் நல்ல ஒரு போட்டோகிராஃபரா வரணும்னு ஆசையா இருக்கும்பா. ஏன்னா அவன் பார்க்கிற உலகத்துல அதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு, நல்லா சம்பாதிக்கலாம் யோசிக்கிறான். நான் ஒரு வைல்ட் லைஃப் ரிப்போர்ட்டராக போனேன். அந்த ஒரு பாடசாலைக்கு போன இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல மேக்சிமம் பொம்பளை பிள்ளை இல்லாச்சுல நான் வைல்ட் லைஃப் ரிப்போர்ட்டராக போகணும். என்ன, காட்டுக்குள்ள வைத்து வீடியோ எடுக்கணும், பறவைகள் எடுக்கணும், அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் எடுக்கணும். ஆனா வீட்டுல கரப்பாம்பூச்சிக்கு பயம். எனக்கு பயம். வீட்டுல கரப்பத்தானுக்கு பயம். உள்ள ஏதாவது தவளை வாங்கிட்டா உசுறு போயிடும். அந்த பிள்ளையோட டார்கெட் என்ன? அந்த பிள்ளைங்க எதிர்பார்க்கிறேன் வைல்ட் லைஃப்ல காட்டுக்குள்ள வைத்து என்ன செய்யணும்? நல்லா அந்த புள்ளிகளை அல்ல சிங்கத்தோட என்ன செய்யணும்? எடுக்கணும். அது தன்னுடைய எய்ம். இது நிறைய பிள்ளைகளை எதிர்பார்ப்பு. இதுக்குள்ள வைப்பாங்க, அப்படியே இல்லையா? என்றால் அவங்களோட உலகம் வேற ஒரு கவர்ச்சிகரமான உலகத்துல பிள்ளைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை அல்ல. ஏன்னா அவங்க வாழ்ற ஜெனரேஷன் அந்த ஜெனரேஷன். அதான் முன்னுக்கு நபிமார்களோட ஒவ்வொரு சந்ததியா சொல்லிட்டு வந்தது. இவங்களுக்கு இன்றைக்கு சோதிக்கப்படுற சோதனை காலம் இது. இந்த டிஜிட்டலைஸ், இந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய மாமார்கள். இவங்கள்ட்ட ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. எமோஷன்ஸ் எதையும் கட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். சூடாகனா கண்ட்ரோல் ஆக மாட்டான். தின்ன ஏலா அந்த ஒரு சத்தம் ஒண்ணு வந்தால் அது தின்ன ஏலாதான். கதவை இழுத்து மூடினால் அதுவெல்லா திறக்கிற வரைக்கும் நீங்க திறக்க இயலாதான். நீங்க எவ்வளவு கம்பல் பண்ணாலும் அந்த பிள்ளைகளை நீங்க சமைச்சு எடுக்கிறது கஷ்டம்தான். ஏன்? அவங்க போனுக்குள்ளால பார்த்த அம்மா வேறு, போனுக்கு வெளியே பார்க்கிற அம்மா வேறு. போனுக்குள்ளால பார்த்தம்மா அலக்கொலை மேக்கப் போட்டு அழுதம்மா. போனுக்கு வெளியால பார்க்கிறோம்மா எப்போதுமே ஒரு அழுக்கு படிந்த ஒரு ஆடையோடு கிச்சன்ல மேற்கே விரிவுக்கு இருக்கக்கூடிய உம்மா. வித்தியாசம் இருக்குதா? அங்க மேக்கப் போட்டுதான் ஒரு உம்மா என்ன கோவத்தை கூட மேக்கப் போட்டு காட்டணும். இந்த போனுக்குள்ளால நீங்க அப்படி காட்ட இயலாது. ஏன்னா நீங்க ரியல் லைஃப் வாழக்கூடிய ஆட்கள், ரீல்ஸுக்காக நீங்க தயார்படுத்தக்கூடிய ஆட்கள் அல்ல. அப்ப இதெல்லாம் உங்களோட பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கங்கள். இதுல எப்ப வெளியே வாரது, எப்படி கொண்டு வாரது என்றால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அப்டேட் ஒரு உமா கிட்ட என்ன செய்யணும்? இன்றைக்கு வந்தே ஆகணும். வெறும் குறைகளை மட்டும் தேடுகிற பேசுகிற ஆக்களா வரப்படாது. இவங்க இன்னொரு விஷயம் இருக்காண்டா, கேன்சல் கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. என்னது கேன்சல் கல்ச்சர்? சில நேரம் நீங்க உட்கார வச்சு உங்களுக்கெல்லாம் இப்ப என்னம்மா போறேன், நாங்க படிக்கிற காலம், நாங்க ஸ்கூலுக்கு போற காலம், எங்கட வாப்பா பட்ட கஷ்டம், எங்கட அப்பா பட்ட கஷ்டம்னு நீங்க ஒரு வரலாறு திறந்தீங்கன்னு வைங்க. உங்களோட பாட்டுல நீங்க வரலாறு சொல்ல வேண்டியதான். கடைசியா ஒரு வசனம் கேட்பாள், இதால நீங்க என்ன செய்யுங்க அந்த. இதுக்கு பேர் கேன்சல் கல்ச்சர். சரியா? உங்களோட அவ்வளவு ஹிஸ்டரியை நீங்க சொல்லி முடிச்ச உடனே இதால என்ன பிரயோசனம் கடைசியா கேட்பாங்க. என்ன பிரயோசனம்? ஒன்று உங்களுக்கு கோபம் வரணும், அல்லது இதுக்கு பிறகு கதையை செல்லப்படாத முடிவுக்கு நீங்க வரணும்.
தானே? என்றால் இதை பிராக்டிக்கலா சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன் நான். இது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கேன்சர். உங்களோட தியாகங்கள் எடுபடாது, அர்ப்பணிப்புகள் எடுபடாது, முயற்சிகள் எடுபடாது, நீங்கள் அழுது புலம்பிய நாட்கள் எடுபடாது, நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எதுவும் அவர்களிடத்தில் எடுபடாது. காரணம் என்ன தெரியுமா? நாம் பட்ட கஷ்டம் என்ற புள்ள படப்படான்னு சொல்லி சொல்லி நீங்க வளர்த்தாச்சு. அதனால இப்ப என்ன செய்யாது? எடுபடாது. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணி சொல்ல போனாலும் அது கேட்காது. அந்த அளவுக்கான மனநிலையில் அவர்கள் இல்ல. கேட்டாலும் உங்களுக்கு ஒரு எம்பத்தி ரெஸ்பான்ஸ் தரக்கூடிய அளவு, ரியாக்ஷன் தரக்கூடிய அளவுல அவங்க இல்ல. அப்படி இல்லாத ஒரு ஆளை கம்பல் பண்ணி இழுக்காதீங்க. ஆனால் வேறொரு ரூபத்தில் சொல்ல முடிந்தால் சொல்லிக் கொள்ளுங்கள். அந்த எமோஷன்ஸ் அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். உதாரணமா அண்மையில இந்த மகனோட பேசுற நேரம் ஒரு செய்தியை சொன்னோம். நாங்களாம் 90ஆம் ஆண்டு அடிபாடுகளோடு மாட்டப்பட்ட ஆட்கள். போட்ல வந்தது, கஷ்டப்பட்டது, ஓல வீட்டுல இருந்தது, குடிசை கட்டினது எல்லாம் என்ன, அது எங்களுக்கு உணர்வு சார்ந்த விஷயம். மகன் அதை ஒரு சம்பவமா கேட்டுக்கொண்டே இருக்கிறான். பிரச்சனை என்ன? நாங்க வந்தது கஷ்டப்பட்டதெல்லாம் எங்கட ஒரு உணர்வோட என்னோட வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட மறக்க கூடாதுங்கிற பிரச்சனை. அவருக்கு என்ன, வாப்பா கதை சொல்றாரு, நம்ம கேட்டுக்கொண்டே கதை கேட்கிற மாதிரி அவரோட மென்டாலிட்டி மாறி இருக்கு. இதுதான் எல்லாருக்கும். ஜஸ்ட் 30 வருஷத்தில் எல்லாமே தலைகளாக மாறி இருக்கு. உங்கள் அனுபவங்கள் 60 வயதில் இருக்கக்கூடிய உங்களோட வாப்பாவுடைய கதை கேட்பதற்கு இன்றைக்கு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு தயாரில்லை என்றால் வேற பிள்ளை விட தயாராகிருக்கு. ஒரு வாப்பாக்கு 60 வயசுண்டா அவர் 60 வயசு பட்ட கஷ்டத்தை செல்ல போனா உங்களுக்கு கேட்க ஐடியா இல்லை, உங்களுக்கு ரெடி இல்லை. நீங்க ரெடி இல்லைங்கிற நேரம் உங்களோட பிள்ளை கிட்டத்தட்ட 30 வயசு இருக்கக்கூடிய உம்மான 15 வயதில் இருக்கக்கூடிய 14 வயசு இருக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு பிரச்சனை கேட்காது. அதனால் அவரிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம், உங்களை நொப்பன்ற ஒரு இடம் இந்த கேன்சல் கல்ச்சர். உங்களோட தியாகத்தை ஒரே வசனத்தில் முடித்து விடுவார்கள். என்னத்தையும் கண்டங்கிற ஒரு கேள்வியோடு உங்களோட டோட்டல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அழிந்து போய்விடும். அவங்ககிட்ட இன்னொரு பிரச்சனை என்னென்னால், நம்ம இந்த பயானுக்கெல்லாம் என்ன செய்யணும், ஆள் வாங்கன்னு கூப்பிட்டு கஷ்டப்பட்டு வீடு வீடா சிலர் ஹேண்டில் கொடுத்து அல்லது வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு ஷேர் பண்ணி வளமையாக வருகிற அல்லது எதிர்பார்ப்பு ஆசை உள்ளாக்கள் வருவாங்க. இந்த ஜெனரேஷனுக்கு அது இல்லை. மீட்டிங் எல்லாம் அவங்களுக்கு எடுபடாது. மீட்டிங் எல்லாம் எடுபடாது. அவங்க எதுல இருக்கிறாங்கன்னா மீட் அப்ல இருக்கிறாங்க. மீட் அப் என்னன்னு தெரியுமா? மீட்டிங் என்றா ஒரு தலைப்பை போட்டு பேசி கலந்துரையாடு, நல்லது கெட்டதை பத்தி பேசி சாதக பாதகங்களை பேசி அந்த பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை சொல்லணும். மீட்டப்புங்கிறது அப்படி இல்லை. யாரும் 2 பேர் வாராங்கன்னா அந்த இடத்துல அவ்வளவு பேரும் நம்ம மாசக்கணக்கில் பிளான் பண்ணி 100 பேரை சேர்க்கிற இடத்துக்கு வித்தின் 1 ஹவர்ல ஒரு ஹேஷ்டாக் பண்ண ரெடி பண்ணி 5000 பேரையும் சேர்த்து விடுவார்கள். 1 மணித்தியாலத்தில் எல்லாரும் ஒரு இடத்துல கூடுவார்கள். எல்லோரும் சேர்ந்து செல்ஃபி எடுப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து அப்டேட் பண்ணுவார்கள். எல்லோரும் சேர்ந்து பிரிந்து போவாங்க. என்னப்பா அவுட்புட்னா சேர்ந்து எதிராக போட்டோ போட்டாச்சு. புரிஞ்சுதா? இவர்கள் தான் இந்த சண்டை. எதையும் சீரியஸாக உள்வாங்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். நினைத்தால் சாதித்து முடிப்பார்கள். லேசில் என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சுட்டா என்ன செய்வாங்க, வேண்டியதை சாதிக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மைண்ட் உள்ள ஆட்கள். இன்னொரு பிரச்சனை என்றால், இந்த ஜெனரேஷனுக்குள் நம்ம பேசணும், 18 வயதுக்கும் 25 வயதுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்கள், இளம் தம்பதியினர்கள் நிறைய மன உளைச்சல்களோடு வாழக்கூடியவர்கள், நிறைய எதிர்பார்ப்போடு திருமண வாழ்க்கையின் பக்கம் சென்றவர்கள், அல்லது எதிர்பார்ப்போடு வீட்டுக்குள் இளம் பெண்களாக அல்லது முதிர் கன்னிகளாக வாழக்கூடிய ஆட்கள். இந்த இலங்கையுடைய நவீன அண்மை கால காலி நீதிமன்றங்களுடைய வழக்குகளில் அதிகமாக நிலுவையில் இருக்கக்கூடிய தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வயதில்லை எது என்றால் 18 தொடக்கம் 25க்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள். அந்த காலத்துல 20 வயசு பூரா கல்யாணமே பேசுவோம். இப்ப என்ன, முடிச்ச மாப்பிள்ள வானாம் என்று சொல்லுகிற அளவுக்கு காலி நீதிமன்றங்களில் இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த தலைமுறை ஒரே ஒரு பிரச்சனை என்னென்றால், இந்த 2 பேரும்
ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட ஃபாலோ பண்ணணும்னு விரும்புகிறார்கள். யாரு? ஆண்மகனும் இந்த பெண்ணும் எதை விரும்புகிறார்கள்? இந்த தலைமுறையில் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். நானாயிருக்கணும், நான் எங்கேயும் செகண்ட் ஆகப்படாது, என்ற ஒரு லைஃபை நான் தான் தீர்மானிக்கணும், நான் தான் ரூல் மேக்கர். யாரு? நான் தான். இந்த ரெண்டு பக்கமும் யோசிக்கிறாங்க. இந்த ரெண்டு பக்கமும் யோசிக்கிற ஆட்களுடைய திருமண வாழ்க்கைக்கு போறாங்க. எப்படி போறாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரு பெர்ஃபெக்டான ஃபேமிலியில இருந்து ஒரு பெர்ஃபெக்டான நபர்களாக அந்த திருமண வாழ்க்கைக்கு போற மாதிரி யோசிக்கிறாங்க. எப்படி? நான் யோசிக்கிறேன், நான் ஒரு பெர்ஃபெக்டான ஆள். நான் என்னுடைய மனைவி யோசிக்கிறேன், அவள் ஒரு பெர்ஃபெக்டான ஆள். அவள் யோசிக்கிறா எப்படி? அவன் ஒரு பெர்ஃபெக்டான ஆள், நானும் ஒரு பெர்ஃபெக்டான ஆள். இந்த ரெண்டு பேரும் அப்படித்தான் யோசித்து போட்டு தம்முடைய வாழ்க்கையின் பக்கம் நகர்கிறார்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளணும், ரெண்டு பேரும் ஒரு பெர்ஃபெக்டான லைஃப்ல இருந்து இன்னொரு பெர்ஃபெக்ட்டுக்கு வரல. இவ வாழ்ந்த சூழலில் அவர் பெர்ஃபெக்டா இருக்கலாம், இவர் வாழ்ந்த சூழலில் இவர் பெர்ஃபெக்டா இருக்கலாம். இவர் நாளைக்கு மைனிமாரோட சண்டை பிடிச்சு அதுல நல்ல பிள்ளையா இருந்திருக்கலாம். இவர் நாளைக்கு நானாமாருக்குள்ள செல்ல பிள்ளையாக இவர் நல்ல பிள்ளையா இருந்திருக்கலாம். விளங்குறதுக்கான சொல்றேன். ரெண்டு பேரும் ஒரு பெர்ஃபெக்ட்ல இருந்து இன்னொரு பெர்ஃபெக்ட்டுக்கு வரல. ரெண்டு பேரும் ரெண்டு வித்தியாசமான சூழலில் இருந்து, எதிர்பார்ப்புல இருந்து, சங்கடங்கள்ல இருந்து, கஷ்டத்தில இருந்து ஒரு லைஃபுக்குள்ள வருகிறார்கள். அந்த லைஃபை குறித்து புரிந்து கொள்ளவில்லை என்றால் கஷ்டத்தில் தான் முடியும். அல்லாஹ் தஆலா வந்ததுக்கு பிறகுதான் இதுல மூன்று விஷயத்தை பத்தி பேசுறாங்க. திருமண வாழ்க்கைக்கு நீங்க வந்ததுக்கு பின்னாலதான் மூன்று விஷயம் நடக்கணும். ஒன்று தெரியுமா? மவத்தா வரஹ்மா லிதஸ்குனு இலைஹா மவத்தன் வரஹ்மா. நீங்க அங்க வந்தால் நீங்கள் நிம்மதி அடையணும், சந்தோஷமாக இருக்கணும், அமைதி அடையணும். அந்த அமைதி அடையறதுக்கு பேர் என்ன தெரியுமா? அரபுல சக்கன் சொல்லும். வீட்டுக்கு என்ன பேரு? சக்கன். அந்த வீடு சைலண்டா இருக்கணும், அமைதியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். எவ்வளவுதான் நீங்கள் வெளியே பயணங்கள் போயிருந்தாலும் பயணம் வைத்து வீட்டுக்கு வந்து காலை நீட்டி சோபால உட்கார்ந்து சொல்லுவீங்க. என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் நம்மளோட வீட்டு சோபால உட்கார்ற மாதிரி வராது சொல்லுவீங்களா இல்லையா? அதுக்கு பேர் தான் சக்கன், அதுக்கு பேர் தான் வீடு. எவ்வளவு லக்ஸரியான லைஃபை நீங்க சந்தித்தாலும் உங்களுக்கு அபராதம் பண்ணாத கிருஷ்ணியில் நீங்க சமைக்கிற நேரம் தான் உங்களுக்கு நிம்மதி. அதே இல்லையா? அந்த டைல்ஸ் பிடிக்காத அல்லது பழைய கேஸ் குக்கர்ல சமைக்கிற நேரம் வருகிற அந்த திருப்தி எதுக்குள்ள வராது. எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போய் சமைக்கிற நேரம் வராது. உங்களிடத்தில் நீங்க சந்தோஷமாக அனுபவிக்கிறது பேர் தான் வாழ்க்கை. வேற எங்க சந்தோஷமாக இருக்கிறாருங்கிற அதை கொண்டு கம்பேர் பண்றதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. விலகுதா? அந்த இளம் தம்பதியுடைய பிரச்சனை எங்க வருது? ஒரு கம்பையார் எதையாவது ஒன்றோடு தொடர்படுகிற யாரோட ஒன்றோடு தவறு வாழ்க்கை முறையை ஏற்றி பார்க்கிற அல்லது உரசி பார்க்க அவர்களை தாண்டி ஒருபடி நாங்கள் மேல நிக்கணும் என்று யோசிக்கக்கூடிய அந்த இடத்தில் தவறு நடக்குது. அந்த தவறு என்ன செய்யப்படும்? உடனடியாக கலைக்கப்பட்டால் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும். ஏண்டா இந்த லிதஸ்குனு இலைஹா கொஞ்சம் யோசிங்க பாபா. உங்களோட வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கக்கூடிய உங்களோட வீட்டுக்காரர், உங்களோட வாப்பா, வயது வந்திருக்கக்கூடிய நானா வீட்டுக்கு வந்து ஹெப்பியா சந்தோஷமா இருக்கிறாரா இல்லை? அதுக்கான என்வாயன்மெண்ட் இல்லை என்றால் நான் குடும்ப தலைவியாக இருந்ததில் எந்த பிரயோசனமும் இல்லை. ஏன்? அதுக்கு ராணி நீங்க தான். எதுக்கு ராணி? குடிசையாக இருந்தாலும் கோபுரமாக இருந்தாலும் அந்த வீட்டினுடைய தலைவர் யார்? நீங்க. ஒரு ஸ்கூலுக்கு போனாலோ அல்லது ஒரு அலுவலகத்துக்கு போனாலோ அந்த ஆபீஸ் எப்படி இருக்கு? அந்த தலைவர் ஆபீஸ் அது ஆபீஸா தரைக்கும். அங்க ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு அமைதி நிலவும், அவர் ஒரு அகங்காரம் இருக்கும், அவர் ஒரு ஆதிக்கம் இருக்கும். ஏன்? அது அவர் ஆள்றார். இது எங்கட வீட்டுக்குள்ள இருக்கணும். அதுக்கான ஒரு பெரம்போட கம்போடாலைன்னு சொல்லல. நீங்க விரும்பினால் ரசித்தால் மட்டும்தான் அதை சாதிக்கலாம். ஏண்ட வீடு சிலந்தி வீடா இருந்தாலும் அது ஏண்ட வீடு, நான் வாழுகிற இடம். இதுல அமைதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். என் வீட்டில் இருக்கக்கூடிய அரவணைப்பில் இருக்கக்கூடிய என் கணவன் பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கணும். அது ஏண்ட கையில் இருக்கு. எப்போ ஒரு உண்மை யோசிக்கிறாரோ அந்த குடும்பத்தில் லிதஸ்குனு இலைஹா அதில் எடுத்து காணலாம். நீங்க நல்ல ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை காணலாம். அது கண்டதுக்கு பின்னால்தான் மவத்தா வரஹ்மா
எல்லையற்ற ஒரு அன்பு உங்களுக்கு மத்தியில் பரிமாறப்படும். ஒரு கருணை உங்களுக்கு மத்தியில் நிழலாடும். இது 3 எப்ப வரும்? திருமணத்துக்கு பின்னால். இது 3 திருமணத்துக்கு பின்னால் எப்ப நடக்கு என்றால், எப்படிதான் 2 பேரும் பிரியுதுங்கிறத மனநிலையில லைஃப் ஸ்டைல் ஓடுது என்றால் மிக கவனமாக நாம் என்ன செய்யணும்? இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வாழ்க்கை முறையில் இந்த சந்ததியினர் சந்திக்கின்ற மிகப்பெரிய சவால்கள்ல இதுவும் ஒன்று. அடுத்து இன்னொரு பிரச்சனை என்னென்றால், வேலை வாய்ப்பு சார்ந்த அது தொழில் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு இந்த சந்ததியில். என்றால் எல்லோரும் ஃப்ரீலான்சிங், சுதந்திரமாக தான் இயங்கிகளாக சுயமாக சம்பாதிப்பதற்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த டிஜிட்டல் உலகத்துல இந்த தலைமுறை சந்திக்கிறாங்க. கடை துறக்க தேவையில்ல, இன்னொரு கடைக்காரன் நம்பர் இருந்தா போதும் ஆன்லைன்ல சாமா வித்துக் கொள்ளலாம். அப்படிதானே? காஸ்மெட்டிக் ஐட்டங்களா தாராளமாக வித்துக் கொள்ளலாம், அல்லது வேறு ஏதாவது பொருட்களா தாராளமாக வித்துக் கொள்ளலாம். சந்தைகள் இன்றைக்கு பறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் வயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சந்தைகள். இஸ்லாம் தடுக்கல. வியாபாரத்தை என்ன செய்யலாம்? ஆணும் விற்கலாம், பெண்ணும் என்ன செய்யலாம்? விற்கலாம். இதுல நடக்கிற ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் என்னன்னா, வரையறைகள் பேணப்படல் வேண்டும். பொருளை காட்டி பொருளை வில்லுங்கள், உங்களை காட்டி பொருட்களை விற்காதீர்கள். விளங்கி இருக்கின்றதை என்ன எதை காட்டணும்? பொருட்களை காட்டுங்க. என்ன பொருளை நீங்க விற்கணுமோ, மெஹந்தி விற்கணுமா மெஹந்தியை காட்டி வில்லுங்க, உங்களை கையை காட்டி விற்காதீங்க. பிரைடல் பொருட்கள் விற்கணுமா அது தாராளமாக இல்லைங்க, நீங்க பிரைடலா மாறாதீங்க. பிரைடல் தொழில் செய்வரான்னு சொல்லல, உங்களை காட்சிப்படுத்துகிற அந்த லெவலுக்கு போகாது. எங்களை காட்சிப்படுத்தினால்தான் நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க, அதை விட ஈஸியா நிறைய தொழில் இருக்கு. எங்க சமூகம் நிறைய சீரழிகிறாங்க. என்றால் கையில காசு வந்த உடனே சில நேரம் பாப்பா பலவீனமான ஒரு தொழிலாளியாக இருந்தால் இந்த பிள்ளையிடத்தில் டிபெண்ட் ஆக வேண்டிய ஒரு தேவை இருக்கு, தங்கி வாழ வேண்டிய தேவை இருக்கு. அல்லது கணவர் பொருளாதார ரீதியாக நெருக்கடிப்பட்டு விட்டார் என்றால் உங்களோட சப்போர்ட் அவருக்கு தேவைப்படுவதை போல உணர்கிறார். இதை தவறாக பயன்படுத்தாதீங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இதை என்ன செய்யாதீங்க? தவறாக பயன்படுத்தி அவர் என்னிடத்தில் தங்கி வாழ தேவை இருக்கிறது, பாப்பா என்னிடத்தில் தங்கி வாழ வேண்டிய தேவை இருக்கிறது, எந்த பொருளாதாரத்தின் குடும்பத்தை கொண்டு போவதற்கான என்ற ஆன்லைன் செட்டப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி வரம்புகளை வரையறைகளை என்ன செய்யாதீங்க? மீறி போகாதீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வரையறைகள் என்பது உங்களுக்கு மத்தியில தான் என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா இலகுபடுத்துவதற்குத்தான் வரையறைகளை தந்திருக்கிறார், கஷ்டப்படுத்தல. ஒரு எல்லாம் தீர்மானிக்க தெரியுமா? நீங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எந்த விதமான கரைச்சல்களும் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலை நோக்கி நீங்க போகணும். இதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சட்டங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கொஞ்சம் ஓப்பனாகவே நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கு உலகத்துல ஒரு சிவில் சொசைட்டியாக, அதாவது சிவில் சொசைட்டி என்றால் ஒரு சமூகங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தாபனங்கள் இருக்கும். ஒரு வர்த்தக சங்கங்களாக இருக்கலாம், அல்லது மகளிர் சங்கங்களாக இருக்கலாம், பள்ளி சங்கங்களாக இருக்கலாம், எல்லாம் ஒரு சிவில் சொசைட்டியோடு சம்பந்தப்பட்டு வரும். இப்படி வர்த்தக சங்கத்தை யோசிக்கிறோம், மகளிர் சங்கத்தை யோசிக்கிறோம், சுயதொழிலாளர்களை யோசிக்கிறோம், எல்லாத்தையும் யோசிக்கிற மாதிரியே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மிகப்பெரிய தண்டனையாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓரின புணர்ச்சியோடு தொடர்பான லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததி அல்லாஹ் தஆலா எப்படி அளித்தானோ, அதுபோல இன்றைக்கு அவர்களும் அவர்களுக்கான சட்டதிட்டங்கள் இந்த உலகத்துல அழகாக எழுதி கொடுக்கப்பட்டிருப்பதனாலையும், சட்டத்துல தங்களுக்கான அங்கீகாரத்தை எடுத்திருப்பதனாலையும், எந்த சிவில் சொசைட்டி கூட்டங்களாக இருந்தாலும் இந்த எல்ஜிபிடிக்யூ என்று சொல்லப்படுகிற இவர்கள் தங்களுக்கான பெர்சன்டேஜை பெறாமல் எந்த நிகழ்ச்சிகளும் நடக்காது. பாடசாலையில் பாட புத்தகங்கள் வரைவதாக இருந்தாலும், இலங்கைக்கு அல்லது உலகத்துக்கு பொருட்கள் அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும், அவர்களுடைய அடையாளப்படுத்தப்படாத எதுவும் செய்ய முடியாது என்கிற அளவுக்கு இன்றைக்கு எல்லாமே தலைகளாக மாறியிருக்கு. அவனோட பிள்ளைட ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைட கொம்பாஸ் முதற்கொண்டு, ரேசர் முதற்கொண்டு, ஸ்கூல் பேக் முதற்கொண்டு, கேட்கிற பாட்டு முதற்கொண்டு,
கேட்கிற பிஜிஎம் முதற்கொண்டு, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் முதற்கொண்டு, அவர்கள் கொரியனாக இருக்கலாம், இத்தாலியனாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம், இந்தியன்ஸோடு சம்பந்தப்பட்டவர்களா இருக்கலாம், பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய அளவுக்கு எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குள்ள இந்த கான்செப்ட் இன்றைக்கு சாதாரணமாக உருவாகி இந்த உம்மாமாருக்கு தெரியாது, சிலர் கஷ்டமாயிருக்க தெரியாது. அவுட் மைக் போட்டிங்க ஓப்பனா சொல்லி சரியா? அந்த அளவுக்கு என்ன எங்கட பிள்ளைகள் பாட புத்தகங்கள் சிந்தனை ரீதியாக கூட அவர்களை ஒரு சைடுக்கு அப்படி கோனர் பண்ணுகிற மாணவர்களை இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே போகிறது. பெண்களை அப்படி பெண்கள் பக்கமே அனுப்புவது, ஆண்களை ஆண்கள் பக்கமே அனுப்பி விடுகிற அளவுக்கு இன்றைக்கு எல்லாமே இந்த டிஜிட்டலைஸுக்கு உள்ளால நடந்து கொண்டே இருக்கிறது. அது அவதானிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய. அவதானிச்சா மட்டும்தான் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு என்ன இந்த உலகம் எல்லா விதத்திலையும் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உருவாக, குறிப்பாக இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், இந்தோனேசியா போன்ற தெற்காசிய வலயங்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கூட, சனத்தொகைகள் கூட, மேற்கத்திய ப்ராடக்டுகளை விற்பனை செய்வதற்கான ஒரு கஸ்டமர் பேங்க் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள் இது. இங்க என்ன செஞ்சிடலாம், எதை போட்டாலும் வித்துட்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரியான சட்டங்களையும் வரையறைகளையும் இந்த உலகம் தானாக அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. நம்ம விலகிக் கொள்ளணும் என்றால் இந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். முதலாவது என்ன செய்யணும், என்ற பிள்ளையோட மைண்ட் செட் என்னங்கிறத ஒரு உம்மா அதுக்கான சந்தேகப்பட சொல்லல. எதை எடுத்தாலும் சந்தேக உணர்வோடு பாருங்கன்னு சொல்லல. உங்களோட பிள்ளைகள் சக பிள்ளைகளோட நாடு உரையாடல்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. தனிமைப்படுத்தப்படுகிற இடங்கள் எந்த இடத்தில் பிள்ளைகள் தனிமையாகிறாங்கன்னு பாருங்க, எந்த இடத்தில் பிள்ளைகள் சைலண்ட் ஆகுறாங்கன்னு பாருங்க, எங்க ஐசோலேட் ஆகுறாங்க, அதாவது எங்க ஒரு கோனர் பண்ணப்பட்டு அவனோட சிந்தனைகள் எந்த பக்கத்துக்கு போகுங்கிறத பாருங்க. வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற டேர்ம் வேர்டுகள், அவனோட வார்த்தைகளில் அடிக்கடி என்ன சொற்கள் பயன்படுத்தப்படுதுங்கிறத அவதானிங்க. ஏனென்றால் ஒருவருடைய சிந்தனை போக்கு எதில் அதிகமாக இருக்கிறதோ அதை குறித்து அதிகமாக அவர்கள் பேசுவார்கள். நேரடியாகவோ மறைமுகமாக பேசுவார்கள், அவர்கள் பேசிக் கொள்வார்கள், சொல்லாடல்கள் செய்து கொள்வார்கள், சில சைக்கிரைகள் காட்டிக் கொள்வார்கள், சில சமிக்கைகள் செய்து கொள்வார்கள். ஏனென்றா இந்த ஜெனரேஷன், குறிப்பா சொல்றேன், திரும்ப ஊண்டி சொல்றேன், உங்களோட முகத்தை பார்த்து 5 நிமிடம் பேசுவதற்கு அவர்களுக்கு டைம் கிடையாது. ஒரு கணவன் மனைவி இருவரும் தனியாக உட்கார்ந்து 2 பேரும் முகத்தை பார்த்து கொண்டு பேசுவதற்கு கூட 2 பேருக்கும் டைம். தங்களுடைய சண்டை காட்சிகளை கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சு போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் நீ அதுவும் சில நேரம் சில மிஸ்டேக் மாற நம்பரை பிளாக் பண்ணி போட்டு ஊர்ல உள்ளவர்களாம் சண்டை காட்சியை காட்டுற அளவுக்கெல்லாம் சில பிள்ளைகள் மாறி போயிட்டு அவருக்கு யாராவது சொன்னா தான் தெரியும். அவரை நம்பரை பிளாக் பண்ணி போட்டு நாங்க ஃபீலிங் சிக், அதுல ஃபீலிங் அப்செட், ஃபீலிங் ஏதாவது என்சைட்டி, ஏதாவது ஒரு ஃபீலிங்க போட்டு போட்டு என்ன நாங்க இந்த மூட்லாம் இன்றைக்கு இருக்கிறோம். நீங்க எந்த மூட்ல இருந்தா தான் ஊர்ல உள்ளவனுக்கு என்ன பிரச்சனை? இது உங்களோட தொடர்பானது, உங்களோட பிரைவசி. எங்களுக்குள் பிரைவசி வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய இந்த சந்ததியினர் ஏன் உங்களோட பிரைவசி அடுத்தவர்கள் காட்டுவதற்காக ஸ்டேட்டஸ்ல போடணும்? உங்களோட வீட்டு பிரச்சனையோட மாநிக்கு போவது உங்களோட தனித்துவத்தை பாதிக்கும் என்று யோசிக்கக்கூடிய நீங்கள் இதே உங்களோட வகுப்பு நம்பிக்கையை போகணும்னு விரும்புறீங்க. உங்களுக்கும் கணவருக்கும் இடையிலான உரையாடல், உங்களுக்கும் தந்தைக்கும் இடையிலான உரையாடல் வெளியே போகக்கூடாதுன்னு யோசிச்சால் ஏன் அதை ஸ்டேட்டஸ்ல காட்டுறீங்க? ஸ்டேட்டஸில் போட்டால் மட்டும் அது தனித்துவமானதா? உங்களோட பிரைவசி என்பது உங்களுக்குள் இருக்கும், இருந்தால் மட்டும்தான் பிரைவசி. ஊருக்கு போன பப்ளிசிட்டி அது. 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள். எல்லாரும் காதை நாங்கள் பொத்திக் கொண்டிருக்க முடியாது. எங்களுடைய நாவுகள் கட்டுப்படுத்தப்பட்டால், உணர்வுகள் கட்டுப்படுத்தப்பட்டால், நடத்தைகள் கட்டுப்படுத்தப்பட்டால், நாங்கள் கொண்டோலைக்கிற வந்தால் மொத்தமா எல்லாம் கொண்டோல் ஆகிடும். நாங்கள் எல்லாத்துக்கும் வெளிப்படையான ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு நாங்க ஒரு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இது பகல் கனவு, சாத்தியமே இல்லை. சாத்தியமா? சாத்தியம் இல்லை. ஆக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குறிப்பாக இந்த சந்ததியுடனான தொடர்புகளை கொஞ்சம் உன்னிப்பாக அவதானிங்க. ஒரு ஒப்சர்வேஷன் உங்களுக்கு மத்தியில கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஒப்சர்வேஷன் நலவு சார்ந்ததாக இருக்கணும். அந்த நலவுகளில் ஏனென்றா நீங்க ஒரு 70ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய ஒரு தாயோடு போயிட்டு பாருங்க, அவர்களுக்கும் அவருடைய கணவனுக்கும் இடையிலான உரையாடல்கள் அந்நியுன்னியமாக இருக்கு.
மிக வெளிப்படைத்தன்மையாக. ஆனால் இந்த 2010 திருமணம் முடித்தவர்கள் 2 ஜோடியை கொஞ்சம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பாருங்க. மலைக்கும் மடுவுக்கும் இடையிலான நிறைய வித்தியாசங்களை நீங்கள் காணுவீர்கள். ஏனென்றால் அவர்கள் முகத்துக்கு முகம் பார்த்து பேசியதை விட ஸ்டேட்டஸில் சண்டை பிடித்ததுதான், பிடி கொடுத்து பேசியதுதான் கூட. நிறைய வார்த்தைகளை யாருக்கும் தெரியாமல் தங்களுக்கு மத்தியில் பரிமாறிக்கொண்டதுதான் அதிகம். அதனால ஒரு நல்ல ஒரு விட்டு கொடுப்படனான உரையாடல்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இந்த காலம் எல்லோருக்கும் கஷ்டமானதுதான். உலகமே பொருளாதாரத்தில் ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிற நேரத்தில் வீட்டுக்கு வீடு வாசல் படிகள் இருக்கத்தான் செய்கிறது. சில வீடுகளில் தாம்பிகமான ஒரு திருமணம் நடக்கும். நம்மளோட வீட்டுல அடுப்படியில கூட சில நேரம் சாப்பாடு இல்லாமல் இருக்கு. அந்த தாம்பிகத்துக்கு பின்னால எத்தனை பைனான்ஸ் கம்பெனி பின்னால விரட்ட போகுது தெரியாது. சரியா? எத்தனை இன்சூரன்ஸ்கார விரட்ட போறான்னு தெரியாது. எத்தனை கடன்காரர்கள் பின்னால் இருக்கிறான்னு தெரியாது. ஒரு நலவுகள் அப்படித்தான் கண்ணுக்கு முன்னால காட்சிப்படுத்தப்படும். அதற்காக உங்கள் நிம்மதிகளை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். உங்களுடைய தந்தைமார்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அருள் வளங்கள், தாய்மார்கள் உலகத்தில் உங்களுக்கு முன்னால் வாழக்கூடிய சொர்க்கம் அவர்கள். அவருடைய பிரார்த்தனைகள் மிக முக்கியமானது. உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் சூனம் செல்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய மிக பிரதானமான ஏணி. அவர்களை ஒழுக்கம் உள்ளவர்களாக நீங்கள் கட்டாயம் செய்யணும், வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆண் மக்கள் நீங்கள் பொறுப்பு கூற வேண்டிய ஆட்கள். வயதுக்கு மீறிய தொடர்பாளர்கள் உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கண்டியுங்கள். அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழிகாட்டல்களை தாராளமாக செய்யுங்கள். பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் வயதை தாண்டிய உறவுகள் தொடர்பாடல்கள் அது எப்படிப்பட்ட உறவு முறையாக இருந்தாலும் தவிர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை என்ன செய்யுங்க, கட்டாயம் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். திருமணத்தை மீறிய உறவுகள் யாருக்கு மத்தியிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற சூழலாக மாற்றிக்கொள்ளாதீங்க. என்றால் இது தனிமையில் வாழ வேண்டும் என்று விரும்புகிற இந்த சந்ததிக்கு மத்தியில் உம்மாமார்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கிய தீர்மானமாக இருக்கு. ஏனென்றால் ஒரு உம்மாட ஸ்ட்ராங்ல ஒரு வீட்டுடைய தலையெழுத்து மாற்றி அமைக்கப்படும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. யாரு? ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் யாரு? வெளியில் வலிமையானவர்கள் தான், மனதளவில் வீக்கானார்கள். நீங்க கண்ணீர் விட்டா போதும், ஒரு லைஃப் ஸ்டைல மண்ணா போயிடும். அதனால உங்களுடைய கண்ணீருக்கு அடிமைப்பட்டவர்கள் தான் ஆண்கள். சில நேரம் ஒரு அழுகைகளை பார்ப்பதற்கு விட்டு தூரமாகக்கூடியவர்கள் அவர்கள். சரியா? உங்களோட கண்ணீருக்கு நிறைய பெருமதி இருக்கு, அதை உணர்ந்து கொள்ளுங்கள், நலவுக்கு பயன்படுத்து. ஏனால் எல்லா ஆண் மக்களும் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஃபிரௌனுடைய சட்டத்தை மீறி இந்த புள்ள நல்லா இருக்குது, நம்மளோட்டு கொண்டு போய் வளர்த்தா நல்லா இருக்குமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள கூட்டி போறதுக்கு அந்த பெண்ணுக்கு தைரியம் இருந்ததுண்டா? பெருநாளைக்கு இந்த உடுப்புத்தான் வேணும் என்று சண்டை பிடித்து வாங்குவதற்கு எங்களுக்கு தைரியம் இருக்குது என்றால், அந்த ரிசப்ஷனுக்கு போறதுக்கு இப்படித்தான் நம்ம போகணும் என்று அடம் பிடித்து கடனுக்காவது சாமான் வாங்க எங்களால் முடியும் என்றால், ஏன் எங்கட பிள்ளைகளை வளர்ப்பதற்கான அந்த முறையை எங்களால் கையாள முடியும்? மனதில் நீங்க வலிமையான ஆட்கள், எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளுகிற பொறுத்துக் கொள்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஏற்பாடு உங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த ஏற்பாட்டை ஒரு பாசிட்டிவா என்ன செய்யும், நன்மைக்கு பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் இந்த ஜெனரேஷன்ல இன்னொரு முக்கியமான சவால் என்றால் அவனோட சுற்றுச்சூழல்ல கொஞ்சம் அக்கறை செலுத்துவாங்க. இதுல வீட்டை சுத்தி இருக்கிற சூழல்கள், சில நேரம் கார்டனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சில பிள்ளைகளுக்கு. சில பிள்ளைகளுக்கு எங்கேயாவது போற இடத்துல இருக்கக்கூடிய சூழலை துப்புரவாக்க ஐடியாக்கள் வரும். இது அவங்கள்ட்ட ஒரு இயல்பாக இந்த பிள்ளைகளுடைய மனநிலையில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. அதே நேரம் நான் முன்னுக்கு சொன்னதை போல ஒரு ஆன்லைன் ஆக்டிவிட்டிஸ் தான். எதை செய்யறதா இருந்தாலும் போனுக்குள்ளாலும். முந்திதான் பழைய பிள்ளைகள் சண்டை பிடிக்கணும், என்னம்மா ஒரே இதான ஹரின்னு சண்டை பிடிக்கணும். உங்களோட பிள்ளை அப்படி இல்லை, குசினியை திறந்து கோப்பையை திறந்து பார்க்கும், கறி செட்டா இல்லையா, வீட்டுக்குள்ள உட்காந்து எப்பக்குள்ள சாப்பாடு ஆர்டர் பண்ணி போட்டு வீட்டு வாசல்ல பார்த்துட்டு சாப்பாடு ஒரு வரைக்கும். இப்ப உமாவோட பொக்கெட்ல காசு இருந்தால், அக்கௌண்ட்ல காசு இருந்தால் யாரு தேவையில்லை, உம்மாட சாப்பாடு தேவையில்லை, நீங்க என்னத்தை சமைச்சு வச்சாலும் தேவையில்லை. அவங்க தாராளமாக வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு என்ன உங்களுக்கு என்ன வேணுமான்னு கேட்டு ஆர்டர் பண்ற அளவுக்கு இன்றைக்கு எல்லாமே வசதி வாய்ப்பாக மாறி போயிருக்கிற காலம்தான். அதனால் அவர்கள் டேஸ்டில் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறார்கள், நடத்தைகளில் தூரமாக இருக்கிறார்கள், சிந்தனைகளில் தூரமாக இருக்கிறார்கள், செயற்பாடுகளில் தூரமாக இருக்கிறார்கள், சிந்திக்கின்ற ஆற்றல்களில் தூரமாக இருக்கிறார்கள், புதிதாக உருவாக்குகின்ற கிரியேட்டிவிட்டி மைண்ட் செட்டில் அவர்கள் உங்களை விட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்த உலகத்தை விட வேறு உலகத்தை அவர்கள்
பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கற்ற சூழலை விட வேறொரு சூழலில் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த பிள்ளைகள் விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்களோட புள்ள நீங்க நினைக்கிற ஏண்ட ஓத்துல அந்த புள்ள படத்தை நீங்கள் பிரமிப்பாக பார்க்கிற அளவுக்கு கூட உங்களோட பிள்ளைகள் உங்களை விட அட்வான்ஸாக திறமையான பிள்ளைகளாக இருப்பார்கள். அந்த பிள்ளைகள் விஷயத்துல மிக கவனமாக இருங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஒன்றுதான், இவங்கள்ட்ட நிறைய அந்த டெக்னாலஜி டெக்னிக்ஸ் தெரியும், தொழில்நுட்ப நுட்பங்கள் இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிச்சிக்க மாட்டீங்க. ஒவ்வொரு வகுப்புக்குள்ள ஒவ்வொரு கென்சி இருப்பாங்க, ஒவ்வொரு குரூப்பா இருப்பாங்க. பெஸ்டிஸ் எல்லாம் குரூப் இருக்கு, அவங்களுக்கு சில டேர்ம் வேர்டு இருக்கு. அந்த 5 பேருக்கு ஒரு டேர்ம் வேர்டு இருக்கு. அந்த 5 பேரை தாண்டி மத்த 6வது ஆள் கண்டுபிடிச்சிக்கிறார். அதே வகுப்பில் பக்கத்து பெஞ்சில் உட்கார்ந்துக்கிற 6வது ஆள் என்ன செய்யலாது, இந்த 5 பேர் டேர்ம் வேர்டை கண்டுபிடிக்கலாது. இந்த 5 பேரும் பயன்படுத்தக்கூடிய சொற்பிரயோகங்களை அவங்க மொழிபெயர்த்துக்கவே மேலாது. அது எந்த சேர்த்து போனாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணவே இல்லாது. அது அவங்களுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரைவசி லாங்குவேஜ். இதெல்லாம் புதுசா இருக்கும் முதலியா சிலம்பாமாரை எல்லாம் ஒரு பிள்ளைகள் உங்களோட வகுப்பறை சூழல் அவங்களோட வகுப்பறை சூழலுக்கு பயன்படுத்துகிற விஷயங்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான செய்திதான் தன்னம்பிக்கை. எப்போதும் உங்கள்கிட்ட ஒரு செல்ஃப் மோட்டிவேட், தன்னைத்தானே உற்சாகம் ஊட்டிக் கொள்ளுகிற, எதற்கும் தன்னால ஏழும் என்கிற ஒரு விதமான ஒரு மனப்பாங்க என்ன இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில அதிகமாகவே இருக்கிறது. பழைய பிள்ளைகள் தான் என்ன கொப்பி நடைகிற அளவுக்கு ஒரு பிலோ நடைகிற அளவுக்கு அழுது புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைகள் பெருசா அழமாட்டாங்க, கொஞ்சம் வறட்சி போய் நிற்பாங்க. ஐஸ்ல வச்ச பிள்ளைகள் மாதிரி என்ன வறட்சி போய் நிற்பாங்க. அவங்க டிஜிட்டல் மயமான பிள்ளைகள், அப்படியான ஒரு மைண்ட் செட் உள்ள பிள்ளைகள். அதுக்காக புள்ள அடம் பிடிக்குது அல்லது ஒரு பிடிவாதத்தோடு இருக்குதுன்னு என்ன செய்யாதுங்க, நீங்க கொஞ்சம் எல்லையை கடந்து போயிடாதீங்க. அப்படி எல்லையை கடந்து நீங்கள் போகிற நேரத்தில் அவர்கள் செய்வாங்க இன்னும் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு உங்களை விட்டு தூரமாகிற மாதிரி வருவாங்க. என்றால் இவங்கள்ட்ட அந்த உணர்வு வைக்கிறதுனால அக்ரெசிவ் மைண்ட் செட் கூட, ஆவேசப்படுகிற, ஆத்திரப்படுகிற, எதற்கெடுத்தாலுமே கொஞ்சம் மூஞ்சில வாயிற மைண்ட் செட் என்ன இந்த பிள்ளைகள்ட்ட அதிகமாக இருக்கு, அக்ரெசிவ். சில நேரம் இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் இன்னொரு மைண்ட் செட் உள்ள பிள்ளை இருப்பாங்க, ஒரு பெசிவ் மைண்ட் செட். எதுக்கெடுத்தாலும் ஒரு சாந்தமாக பார்க்கிற இன்னொரு மைண்ட் செட் உள்ள பிள்ளை இருப்பாங்க. எப்போதும் தங்களோட லைஃப் ஸ்டைல அடிக்கடி கம்பேர் பண்ணி கொண்டிருப்பாங்க. பக்கத்து வகுப்பு பிள்ளையோட பண்ணலாம், சொந்த சகோதரர்களுக்கு மத்தியில என்ன செய்யலாம், உமா யாருல மிச்சம் போக்கஸ் பண்றான்னு அடிக்கடி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அவங்க வேற மார்க்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உண்மை வேண்டும் என்று செய்யறது கிடையாது. சில நேரம் என்ன அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் ஊட்டுகிற ஒரு செயற்பாடாக இருக்கும். சில நேரம் சில ஷாப்பிங் மால்களுக்கு போனால் சில பிள்ளைகளுக்கு தான் உடுப்பு இருக்கு, சில பிள்ளைகளுக்கு இருக்காது. சில நேரம் இந்த சண்டை பிடிக்கிற பிள்ளைக்கு பழமையா இருக்கிறதே கிடையாது. இப்ப என்ன நடக்கும்னா இந்த பிள்ளைய அம்மா தூரமாக்குற மாதிரியான மைண்ட் செட் அவங்கள்ட்ட வரும். நிறைய சந்திச்சிருப்பேன். 2 பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் பெரிய பித்னா, ஆம்பளை பிள்ளை இருந்தா பிரச்சனை கிடையாது. 2 பேர் இருந்தா நடக்கும் என்றால் அந்த 2 பேருக்கு மத்தியிலான இந்த உணர்வுகள் என்ன செய்யும், கண்டிப்பாக இருக்கும் தான். அதுக்காக வேண்டி ஒண்ணுக்கும் ஒண்ணுமே இல்லைங்கிறத தாண்டி இன்னொன்னு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வர மாதிரிமாவும் விடப்படாது. ஒரு கடைக்கு போனோம் என்ன இந்த பிள்ளைக்கு தேவை எல்லாமே இருந்துச்சுன்னு என்ன அவரத்தையும் அப்படியே பர்ச்சேஸ் பண்றது. ஆனா இந்த பிள்ளைக்கு என்ன இருக்காது, அந்த கடையில ஒண்ணும் இருக்காது. இவர மைண்ட் செட் வித்தியாசமா இருக்கு, ரொம்ப செலக்ட் பண்றதும் செட் ஆகவும் மாட்டுது. அப்ப என்ன செய்யப்படாது என்றால் இங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி போட்டு இங்க 0 வைக்காது, கொஞ்சம் இங்க 60 இங்க 40 ஆகும். சரியா, அந்த 60-40 மைண்ட் செட்லயே கொண்டு போகும். அல்லது இங்க 100 இங்க 0 ஆக்குனா என்ன அது இன்னும் மிகப்பெரிய விளைவுகளை உங்களுக்கு முன்னால ஏற்படுத்தும். அந்த பொறாமைத்தனமான உணர்வுகள் அவர்களுக்கு மத்தியிலேயே மிக அதிகரித்து வருகிற ஒரு சூழ்நிலையாக மாறி போய்விடும். அன்புக்குரிய சகோதரிகளே, அடுத்த ஒரு முக்கியமான கடைசியான ஒரு செய்தி தான் என்னென்றால், இவங்கள்ட்ட நான் ஸ்டார்டிங் சொன்னதை போல ஒரு கண்ட்ரோலிங் அபிலிட்டிஸ், தாங்குதிறன் குறைந்த பிள்ளைகள். ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸையும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், பெரிய விலை கொடுத்து தங்களுடைய முடிவுகளை மாற்றிக் கொள்வார்கள். சில நேரம் இந்த பரீட்சை பெறுபேறுகள், சில பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை நல்ல பெறுபேரை நோக்கி படிப்பாங்க, அது கிடைக்கலன்றவொடனே டக்குன்னு சூசைட் அட்டம் பண்ணக்கூடிய பிள்ளைகள் அது இந்த ஜெனரேஷன்ல கூட. போனா போகட்டும்னா இருக்க மாட்டாங்க. அவங்களோட முயற்சிக்கு ஏற்ற பெறுபேறுகள் கிடைக்கவில்லை என்றால் விபரீதமான முடிவுகளின் பக்கம் அவர்கள் சென்று விடுகிறார்கள். அது பாரதூரமான மன அழுத்தங்களை சுமக்கக்கூடியவர்களாக மாறிக்கொள்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய எல்லோரையும் விரோதிகளாக பார்க்கிற ஒரு மனநிலை அவருக்கு முன்னால அதிகரிப்பதை பார்க்கலாம். ஒரு சின்ன தோல்விகளாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளுகிற உணர்வை ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப குறைவு. ஸ்போர்ட்ஸ் தான்
முந்தி பிளாக்கா மரத்துல இருந்த அம்மா மாதிரி தான் இன்றைக்கு பிள்ளைகள் என்ன வீட்டை விட்டு வெளியே போவான ஒடுக்கம் போட்டு வச்சுக்கிறாங்க. வீட்டுல ஒரு பிளாக்கா மரமோ அல்லது முந்திரி மரமோ வீட்டுல என்ன ஒரு மரமும் விட்டு வைக்காம எல்லா மரத்தினையும் ஏறி தெரிஞ்ச இந்த அம்மா அவட பிள்ளை எப்படி வளர்த்திக்கிறா தெரியுமா? இந்த 10க்கு 10 ரூம்ல ஓடாத ஆடாத குந்தாத எலும்பாத வளைச்சு சோபாவும் போட்டு அதுக்கு மேல கவர் போட்டு தேவையான இன்டீரியர் டிசைன் எல்லாம் வச்சு அந்த புள்ள ஹோல்ல நடந்தாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தம், கோப்பை எடுத்துட்டு போனாலும் குத்தம், எல்லாமே குத்தம். அப்ப அந்த பிள்ளையோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் என்ன குறைஞ்சிருக்குது, குரூப் ஆக்டிவிட்டிஸ் குறைஞ்சிருக்குது, எல்லா கேம்ஸையும் போனுக்குள்ளால விளையாடி பழக்கப்பட்ட பிள்ளைகள். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட தான் தோக்க மீண்டும் விளையாட வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும். நீங்க பார்க்கலாம், ஒரு உலக கோப்பையில ஒட்டுமொத்த உலக நாடுகளும் எதிர்பார்ப்போடு பார்த்துட்டு இருக்கு. இந்த வென்று விடுவார்கள் எதிர்பார்க்கக்கூடிய போட்டிகள்ல சடன்லியாக ஒரு சில நிமிடங்களில் தோத்து போய் விடுவார்கள். இந்த தோத்தாவோட மனநிலை எப்படி இருக்கு? உலகமே எதிர்பார்க்குது, கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறாங்க, முழு நாடும் கொண்டாடுவதற்கு தயாராயிருக்கு. அந்த செகண்ட்ல ஒரு தோத்து போறாங்க. உண்மையில முடிவு எப்படி எடுக்கணும்? அந்த விளையாடுல அவ்வளவு பேரும் அவங்களை சூசைட் பண்ணும் என்ற அவங்களை தாண்டிய ஒரு எதிர்பார்ப்பு கூட, ஒரு அவதானிப்பு கூட, அத எப்படி கொண்டாடுற உணர்வோடு இருப்பாங்க. ஆனா ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்லும் தெரியுமா? பரவாயில்ல, அடுத்தவரை பார்த்துக்கலாம் சொல்லும். அதுக்காக தான் பிள்ளைகளை விளையாட சொல்லும். பிள்ளைகளை விளையாட சொல்றது தோக்க மீண்டும் மீண்டும் இன்றைக்கு தோத்துட்டு வர ஆளுக்கு நாளைக்கு வாமச்ச விளையாடி பார்ப்போம் கூப்பிடுவாங்க. இன்றைக்கு பரீட்சையில் தோத்தப்புல நாளைக்கு இன்னொரு பரீட்சையை முகம் கொடுத்தோடு மாறினால் ஸ்போர்ட்ஸ் ஸ்கில் கட்டாயம். அந்த ஸ்கில் இல்லையா அடுத்த பரீட்சைக்கு போறது ரெடி ஆகாது. இந்த தோல்வியோட தன்னை வாழ்க்கை தோத்து போறதாக எல்லாமே அந்த மாதிரி செஞ்சிடும். அந்த பிள்ளையோட லைஃப் ஸ்டைல் மாறி போகும். அதனால ஒரு உம்மா பிள்ளைகள் யாரோட சேர்ந்து கெட்டு போயிடுவார்கள் யோசிப்பதை தாண்டி பிள்ளைகள் தனியே இருந்தாலும் கெட்டு போய் விடுவார்கள். கெடுவதற்கு என்ற ஒரு முகாந்திரம் தேவையில்லை. அவங்களோட ரூட் எங்க வேலை செய்தோ அதுக்கேற்றமான எல்லா சோர்ஸும் இந்த மொபைலுக்குள்ளால என்ன செய்யுது தாராளமாக இருக்குது என்ற காரணத்தால கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸ் என்ன செய்யுங்க பிள்ளைகளுக்கு மத்தியில வளர்ப்பதற்கான வாசலை ஏற்படுத்துங்க. அதுதான் ஒரு கண்ட்ரோலிங் அபிலிட்டிஸ்ங்கிற ஒரு தாங்கு திறனை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளாக அது கட்டாயம் மாறும். ஏனென்றால் கையில எதெல்லாம் கிடைக்குது அதை வச்சு தாக்குவாங்க சில பிள்ளைகள். நீங்க சில சொஃப்டான பிள்ளைகளை பார்க்கலாம், கோபம் வந்த கையில இருக்கிற பொருளால் அடிப்பாங்க. பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள் அது கையில என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருளால் அடிப்பாங்க. நம்ம நினைப்போம் கொஞ்சம் முக்கம் முரடன் நினைப்பு இல்ல, அவனால இயலாது, அவனதான் இயலும். ஏன் அந்த பிள்ளைகளுக்கான அந்த வேறொரு குழு செயற்பாட்டில் அவர்கள் தோப்பதற்கான வாசனை உருவாக்குவதும் அல்லது அவங்க எதிரையும் தோத்து விடக் கூடாது என்று நாங்க அடிக்கடி முன்னுக்கு நிற்கிறதும் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளையான ஒரு வழிகாட்டலாக கூட என்ன சொல்லுவோம் மாறி போய்விடும். சில இடங்களில் பிள்ளைகள் தோக்கணும், அந்த தோல்வியை நீங்க ரசிக்கணும், ரசித்து அதை மோட்டிவேட் பண்ணும். 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்ல புள்ள தோத்தா எப்படி இருக்கு? புள்ள அழுவதோ இல்லையோ உம்மா மையத்து, ஏன்னா உம்மாட பரீட்சை 2 தாய்மார்களுக்கு இடையிலான போட்டி பரீட்சை, கௌரவ பரீட்சை. பிள்ளை எதிர்பார்க்கிற மார்க்ஸ் எடுத்துட்டா தலையை தடவி என்ன செய்யணும், பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணா அந்த புள்ள அடுத்த முறை ஃபர்ஸ்ட் அடி. அதை யோசிக்கணும். பிள்ளைகளோட சேர்ந்து நீங்களும் சோர்ந்து போவீர்கள் என்றால் அந்த பிள்ளைக்கு அடுத்த முடிவு என்ன எடுப்பது என்று தெரியாத ஒரு சங்கடத்துக்கு பிள்ளைகள் போய்விடுவார்கள். நாங்க இந்த 15 நாள்ல எக்ஸாம் போல அப்படியா, இந்த 15 நாள்ல எக்ஸாம் வருது, இப்பயே பிள்ளைகளை கொண்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. இந்த 10 நாளைக்கு அடுத்த ரிப்போர்ட் எடுக்கிற அளவுக்கு இந்த பிள்ளைகளோட லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறி போகிற அளவுக்கு பிள்ளைகள் சோர்ந்து போய்த்தாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையே நாசமாக்குற அளவுக்கு போயிடும். மிக கவனம். பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய அமானிதங்கள், உங்களை மறுமையில் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கின்ற பொக்கிஷங்கள்ல அவர்கள் முதன்மையானவர்கள். அவர்களை கொண்டு நீங்கள் சோரம் செல்வதற்கான வாய்ப்பை பெறக்கூடியவர்கள். ஒவ்வொரு தலைமுறைக்கு இடையில் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான எதிர்பார்ப்புகள், உணர்வுகள், சிந்தனைகள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதை புரிந்து கொள்கிற, அதை முகாமைப்படுத்துகிற, அதற்கேற்றாற்போல் எங்கள் செயற்பாடுகளையும் சிந்தனைகளையும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் கண்டிப்பாக எங்களுக்கு முன்னால் இருக்கணும். எல்லாம் அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் மிக பெருமதி வாய்ந்ததும் தரமானதும் சமூகத்துக்கு ஒழுக்கமுள்ள பிரயோசனமான பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் ஆக்கி வரல வேண்டும். ஆதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.